ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35 4-5 வசனங்கள். மனம் பதறர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் அவர் வந்து கிரியை செய்யும் போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களும் செவிகளும் திறக்கப்படும். ஆமென். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். ஒரு தேவ பிள்ளையினுடைய முக்கியமான ஜெபங்கள்ல ஒன்று இதுவா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தை சொல்லி ஜெபிக்க நம்ம பழகணும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, என் கைகளை நான் உமக்கு நேராக விரிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே, என் கைகளை சுத்தப்படுத்தும், என் கால்களை உம்முடைய வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். அதுபோலதான் என் வாய்க்கு காவல் வையும். அழகா கோரஸா சொல்றீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாவை பத்தி ஒரு அதிகாரமே இருக்கு யாக்கோபுல. ஹல்லேலூயா. எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்கல்ல? ஆமென். பாத்தீங்களா? உள்ள வைக்க முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதுபோலதான் கண்கள். அவர் வருவார். வரும்போது கண்கள் திறக்கப்படும், காதுகளும் திறக்கப்படும். ஆமென். ஒரு பெரிய செய்தி. கொஞ்சம் ஸ்பீடா நிக்க வேண்டிய இடத்துல மட்டும் பிரேக் போட்டுட்டு கொஞ்சம் போக விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு பயணிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஏசாயாவை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். 1வது அதிகாரம் துவங்கி ஜனங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று 1வது அதிகாரத்தின் 2 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள், எனக்கு விரோதமாகவே இருக்கிறாங்க. 3வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால், பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும். அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம். இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். பல பாரங்களுக்கு பின்னாடி இருக்கிற செயல் என்ன தெரியுமா? அக்கிரமம். பல காரியங்கள், பல வேதனைகள். இதுதான் போன வாரத்தில் கேட்டோம். இந்த பாவம் என்பது எல்லா தீமையும் உள்ளே பிரவேசிப்பதற்கான வாசலா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். 5வது வசனத்தில் கர்த்தர் கேட்கிறார், இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? அப்ப அவர் கவலைப்படுறார். ஆமென். இன்னும் நீ பாரம் சுமக்கணும்? ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆண்டவர் அதை ஃபீல் பண்றாரு. ஆனா பாரம் சுமக்கிறவர்களுக்குள்ள இந்த உணர்வு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா, கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி இந்த காலை வேளையில, இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் ஏன் கஷ்டப்படணும்? இன்னும் ஏன் இந்த வேதனை? இன்னும் ஏன்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. வேதனை, சோர்வு, குழப்பங்கள். ஆமென். எப்போ பார்த்தாலுமே இருதயம் ஒரு பதட்டமாவே இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மல், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நெஞ்சில ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் ஏன்?
5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்சு வலிக்குது. ஏன்? ஆமென். தெய்வீக சுகம் என்பது பிள்ளையின் அப்பம். அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எங்க போச்சு அந்த அப்பம்? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பலன். ஏன்னா நம்ம இன்னும் உணராமல் இருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறதை பாருங்கள். 6வது வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. இது நாம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு சுகமே இல்லை அவர் சொல்றாரு. அதாவது நான் என் நிலைமையை நான் அவர்கிட்ட சொல்லணும். ஆனா என் நிலைமையை அவர் சொல்றார். அப்படி இருந்தும் நான் உணராமல் இருக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு ஒரு வியாதி இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொன்ன உடனே முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு ஸ்கேன் பண்ண சொல்றாங்க? பார்க்கிறதுக்கு. இது போலதான் நம்முடைய கண்கள் தெளிவாகணும், நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய செவிகள் திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பரிதபிக்கிறதை இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் இவ்வளவு பண்றாங்க. ஆமென். அறிவில்லாமல் இருக்கிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், உம்மை கோபப்படுத்துகிறார்கள். ஆமென். உம்மை விட்டு பின்வாங்கி போகிறார்கள், அதிகமாய் விலகி போகிறார்கள். அப்படி இருந்து அவங்களை விட்டுற வேண்டியதுதான் ஆண்டவரே. ஆமென். ஏன் ஆண்டவரே திரும்ப திரும்ப கண்டுக்கிறீங்க? திரும்ப அவங்களுக்காக நீங்க ஏன் வேதனைப்படுறீங்க? ஏன் பரிதபிக்கிறீங்க? இந்த கேள்வி இதை படிக்கும் போதே நமக்குள்ளே எழும்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஏன் பரிதபிக்கிறார் தெரியுமா? ஓசியா 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். வாசிகள். வனாந்திரத்திலே கண்டுபிடிப்பது போல, திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். வனாந்திரத்தில் திராட்சை கொலைய கண்டுபிடிக்க முடியுமா? ஆமென். என்னால் அப்படி விட முடியாதுப்பா. ஆண்டவர் விட்டுருங்க, அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. ஏன்னா நான் அதை எப்படி அவனை கண்டுபிடித்தேன் தெரியுமா? என்னை கடந்த நாளிலே இந்த வசனம் படிக்கும் போதே சேர்ல இருந்து அப்படி எழுப்பிட்டேன். ஆமென். அதாவது நான் அவருடையவனாய் மாற நான் கிரயம் செலுத்தவில்லை, அவர் கிரயம் செலுத்தினார். வனாந்திரத்துல ஒரு செடியை கூட பார்க்க முடியாது. திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல நான் கண்டுபிடித்தேன். ஆமென். திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல. வனாந்திரத்துல திராட்சை கொலைன்னா இது சாத்தியமே இல்லை. இதுதான் ஜனங்கள் கேட்டாங்க. ஆண்டவரே யார் ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே? அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாதது, தேவனாலே. இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல நாம இருக்கிறோம்னா, வனாந்திரத்துல திராட்சை கொலையை கண்டுபிடிக்கிறது போல கர்த்தர் நம்மை கண்டுபிடித்ததுனால, வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல நான் இஸ்ரவேலை, அதுதான் சொல்ற, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. அது எண்டு. சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு போர் போட தோண்டின குழியில ஒரு பிள்ளை விழுந்துட்டு, அந்த நியூஸ் 2-3 நாள் ஃபுல்லா வைரலாவே இருந்துச்சு. அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்களால எவ்வளவு இறங்க முடிஞ்சதோ அவ்வளவு கீழே போனாங்க. ஃபர்ஸ்ட் டேல அந்த குழிக்குள்ள இருந்து அந்த பிள்ளைக்கு சவுண்டு கேட்குது. சரி, என்னெல்லாம் கொண்டு வர முடியும்? மினிஸ்டர்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லா ஃபுல் மீடியா, எல்லா சேனல் கவர் பண்றது அந்த ஒரு மேட்டர் தான். அப்போ இன்னும் காப்பாற்றலாம், கிட்ட போயிட்டோம், இன்னும் 10 அடி தான் இருக்கு, இன்னும் 5 அடி தான் இருக்கு, இன்னும் 2 அடி தான் இருக்கு. ஆனால் போக போக இன்னும் அந்த பிள்ளை எத்தாத ஒரு ஆழத்துல, கடைசியில் கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை என்ன ஆயிட்டு அப்படின்னா இறந்துட்டு. அந்த பிள்ளை தூக்குனாங்களா தூக்கலையான்னு கூட சரியா தெரியல.
முடியல. முடியாததும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்க மேல வந்துட்டாங்க. முடியலன்னா மேல வந்துட்டாங்க. ஏன் மேல வந்தாங்க தெரியுமா? இவங்க இன்னொரு ஸ்டெப் இறங்கினா இவங்க உயிர் போகும். அதனால மேல வந்துட்டாங்க. இன்னொரு ஸ்டெப் இறங்கினார் ஒருத்தர், அவர் உயிர் போச்சு. நான் மேல வந்தேன். அதனால நமக்கு என்ன மேன்மை பாருங்க. பரலோகத்திலே 24 மூப்பர்கள் அவங்க சேர்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க வழியா யார் பாஸ் பண்றா அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் அப்படி நடந்து போய் சேர்ல அவருடைய சிங்காசனத்துல பிதாவின் பக்கத்துல போய் உட்கார்ந்ததும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? தங்கள் கிரீடங்களை எல்லாம். என்னால எப்படி இருக்க முடியும்? இப்ராஹிமை என் உள்ள எனக்குள்ள குழம்புது. சூழ்ந்திருக்கிறவங்க சொல்றாங்க அவனை விட்டுருங்க. இல்ல, வனாந்திரத்திலே திராட்சை கொள்ளைகளை கண்டுபிடிக்கிறது. ஆனா ஜனங்கள் எப்படி மாறுறாங்க அப்படின்னா, அவர் நம்மை நல்ல கனிகளை நல்ல ரசத்தை கொடுக்கும்படியாய் நம்மை வளர்த்து ஆளாக்க நம்ம கசப்பும் அவருக்கு எந்த அளவுக்கு கோபத்தை மூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கோபத்தை மூட்டும்படியான காரியங்களை செய்கிறோம். இப்படிதான் அன்று இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். காரணம் என்னவென்றால், எசையா 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர்னா அப்படி விட்டுட்டீங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல், சிம்பிளா சொல்லணும்னா உலகத்தின் மேல் பிரியப்படுகிறார்களே. கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல். சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவர் நீர் பிரித்தெடுத்த ஜனம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் போல் இல்லாமல் உலகத்தாரை போல இருக்கிறதுனால இப்போ என்ன செய்ய வேண்டியதாயிட்டு அப்படின்னா, இப்படி கை நெகிழ்ந்து இப்படி விட வேண்டியதாயிட்டு. அதற்கு இந்த ஏன் இப்படி ஜனங்கள் மாற காரணம் அப்படின்னா, கீழ்த்திசையாரின் போதகத்தால் அவர்கள் நிறைந்திருந்தார்கள். கீழ்த்திசையாரின் போதகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா அது பார்க்கணும்னா நம் வேதத்தில் கவனிக்கும் போது நேர நீங்க திரும்பி ஆதியாகமத்தில் வந்தீங்க அப்படின்னா, காயின் என்பவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான தேசத்திலே குடியிருந்தான். ஆமென். கீழ் திசைனா கிழக்கு திசை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த காயினின் வழி இருக்குல்ல, இதுதான் கீழ்த்திசையாரின் போதகம். காயினுக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்கு. அந்த டாக்டரின் தான் கீழ்த்திசையாரின் போதகம். இன்னைக்கு அநேகர் விரும்புகிற டாக்டரின் என்ன டாக்டரின்? அது என்ன உபதேசம்? காயின் லைஃபை வைத்து எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, செய்திக்குள்ள நான் இன்னும் போகவே இல்லை. காயினுடைய லைஃப் நமக்கு தெரிஞ்சதுனால அதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தான் செய்வதே சரி என்ற எண்ணம் உடையவன், அவன் தான் காயின். நான் செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கும். அவன் ஒருபோதும் தன்னை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி வைக்க மாட்டான் தெரியுமா? எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வைக்கவே மாட்டான். அவன் செய்யறது சரி. கடைசியோர் அப்படிதான் வாதிடுவான். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளி அப்படி கேட்டு தான் போறான். அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் எரிச்சல் ஆகிறான். அவன் உணரவே இல்லை. ஏன் என் காரியம் நான் கரெக்டாக தானே வச்சிருக்கிறேன், சர்ச்சுக்கு நான் கரெக்டாக தானே வரேன், காணிக்கெல்லாம் கரெக்டாக தானே வைக்கிறேன், என்னையும் அவர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறார். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சரி. நல்லா புரிந்துக்கோங்க, நம்ம செய்வதெல்லாம் சரி என்கிற மனநிலைமையில் இருக்கும் வரைக்கும் நம்ம சரியாக மாட்டோம். 17 அரை ஆமீன் வந்துச்சு. நான் செய்யறதெல்லாம் சரி என்கிற மனநிலையில் இருக்கும் வரைக்கும் நம்ம சரியாகவே மாட்டோம். அல்லேலூயா, ஆமென்.
சில பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா, எக்ஸாம் கரெக்டாக எழுதினாலும் திரும்ப வந்து புக் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க, ஆன்சர்லாம் கரெக்டாக வந்துடும், இருந்தாலும் பார்க்குறாங்க பாருங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்க மாட்டாங்க, ஆனால் பின்னாடி பார்ப்பாங்க. படித்தவங்கள்ட்ட போய் அந்த புக் இருந்தால் ஒன்று தருவீங்களா, அது பார்க்க வேண்டி வரும். நமக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் கரெக்டானு பார்க்கணும் தெரியுமா, இவங்க தான் கரெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க, இவங்க தான் கரெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நிறைய எக்ஸாம் வைப்பாங்க பாருங்க, மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி அதெல்லாம் அட்டன் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இந்த காயினை பொறுத்த வரைக்கும் அவன் செய்வதில் நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் கரெக்ட், என்ன பிரசங்கம் பண்ணாலும் நான் செய்யறதுதான் கரெக்ட், நீ மனம் திரும்பு, அது அவனுக்கு, எனக்கு இல்லை, நான் செய்யறதுதான் கரெக்ட். இரண்டாவது, தன்னை திருத்தும் காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், தன்னை திருத்தும் காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவன். கர்த்தர் எவ்வளவு அன்பா அவன்கிட்ட பேசுறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா பேசும்போது உடனே அவன் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்டிருக்கணும், அவன் கேட்கல. ஆமே, நீங்க பேசிட்டு போங்க, எங்களை டச் பண்ணிடாதீங்க. தன்னை திருத்தும் காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவன். அதேனே பட்டணத்தில் அப்படித்தான் ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. நீர் சொல்லுகிறதை நாங்கள் இன்னொரு வேளை கேட்போம், நாங்க வரது கேட்டுட்டு போவோம், கேட்டுட்டு அதன்படி செய்யல நாங்க வரமாட்டோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 32வது வசனத்தை பாருங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்கிறார்கள். ஏன் இன்னொரு வேளை கேட்ப, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அதனுடைய 20வது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இது 20, 21 வாசிங்க. நூதனமான காரியங்களை எங்கள் 21வது வசனம். அந்த அத்தேனே பட்டணத்தார், அந்த இந்த வார்த்தையை கவனிக்கணும். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும். அப்ப இவங்க டைம் பாஸுக்கு தான் செய்தி கேட்கிறாங்க. ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, உங்களை சொல்லல, அத்தேனே பட்டணத்தார சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமே, அவங்க எதுக்கு தான் கேட்கிறாங்களா, வேற நீங்க மனம் திரும்புறீங்களா, அதெல்லாம் செய்தி முடிஞ்சா ஆமீன் போட்டு போங்க, 2வது சர்வீஸ் ஆட்கள் வெளியே இருக்கிறாங்க, அதை விட்டு மனம் திரும்புறியா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. எங்க டைம் பாஸ் என்ன தெரியுமா, செய்தி கேட்கறது. நாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் இல்ல, செகண்ட் சர்வீஸையும் கேட்போம், அதை ரிப்பீட்டடா கேட்போம், அதுக்கப்புறம் கேட்டுட்டு விட்டுருவோம். இதான் எங்க டைம் பாஸ். இதுக்குதான் கண்ணு திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கப்பட்டால் தாவீதை போல சொல்லுவோம், புஸ்தக சுருளில் யாரையோ குறித்தல்ல என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் ஆண்டவரே, பலியை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். அப்புறம் தான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் புஸ்தக சுருள்ல நீங்க பைபிளை வந்து ரொம்ப க்ளோஸா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, 2 பேர் தான் ஆதியாகமத்துல வெளிப்படுத்தல் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்னு அவரு, இன்னொன்னு நாம. ஆமென். ஜீசஸ். நீங்க பைபிளை ரொம்ப க்ளோஸா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மீதி எல்லாம் அந்த மணவாளன் ஹீரோயின், மீதி எல்லாம் அவங்க மற்ற கதாபாத்திரங்கள் தான். அவன் மணவாளன், நம்ம மணவாட்டி, நீங்க ஃபுல்லா அப்படி பார்த்துட்டே வரலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிற இதை பார்க்கணும். நம்ம பார்க்கிறதை நமக்கு என்ன செய்வார் என்பதை தான் பார்க்கிறோமே தவிர, புஸ்தக சுருளில் நான் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 40 எடுக்க வேண்டாம். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்வார் தெரியுமா, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கண்ணு திறக்கும் போதுதான் தெரியுது அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புறாருன்னு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம கண்ணு திறக்கிறது வரைக்கும் நம்ம எதை மட்டும் பார்க்கிறோம் தெரியுமா, அவர் எனக்கு என்ன செய்வார் என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என் கண்கள் திறக்கப்படும் போது, என் செவிகள் திறக்கப்படும் போது நான் எதை பார்க்கிறேன், எதை கேட்கிறேன் என்றால், அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார் எழுதி வச்சிருக்கிறார். அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். நாம் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறவர்களாய் மட்டுமல்ல, அவருடைய இருதயத்தை தொடுகிறவர்களாய் மாற வேண்டும்.
அவருடைய வஸ்திரத்தை தொட விசுவாசம் இருந்தால் போதும். அவருடைய இருதயத்தை தொடணும்னா அவருக்கு பிரியமானது செய்யணும். தன்னை திருத்தும் காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 3 ஆபேலை பகைக்கிறவன். ஆபேலை பகைக்கிறவன். ஆபேலை பகைக்கிறவன் என்றால் என்ன? ஆபேல் இடத்துல வெளிப்பட்ட 3 காரியங்கள் உண்டு. ஒன்று நீதி, இன்னொன்று விசுவாசம். நிறைய சொல்லலாம். அன்பு, பரிசுத்தம். 3 அல்ல, 4 அல்ல, போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த பரிசுத்தம்லாம் பிடிக்காது. இந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த உபதேசம் எல்லாம் பிடிக்காது. எனவேதான் இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்களா? ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை பாருங்கள். ஏசாயா 30:10-11 வசனங்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞானதிஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாம, யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாம எங்க வண்டி நம்பரும் எங்க பேரை மட்டும் சொல்லும்படியாக எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை, அதாவது நான் நிலாவுக்கு போற மாதிரி, அடுத்த ராக்கெட்ல நாங்க குடும்பமா போற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க. ஆனா யதார்த்தமாய் மட்டும் சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுல இருந்து தேங்காய் எடுத்ததெல்லாம் எங்கள்கிட்ட, அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் காலையிலேயே வந்து யதார்த்தமா மாயமா சொல்லுங்க. ஆமே, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒண்ணுமே இல்லை, இது யதார்த்தம். என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்னன்னா, அவர் நல்லவர்னு சொல்லுங்க, அவர் பரிசுத்தர்னு சொல்லாதீங்க. அவர் வல்லவர்னு சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்கு. அவர் சர்வ வல்லவர், அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அவர் நல்லவர், ரொம்ப நல்லா இருக்கு. அவரால் செய்யக்கூடாது அதிசயமான, இதெல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு ஹாப்பி. ஆனா அவர் பரிசுத்தர்னு சொன்னா எங்களுக்கு குத்து. சேராபீன்கள் பரிசுத்தர்னு சொன்ன போது ஒருத்தனுக்கு குத்துச்சு. யாருக்கு தெரியுமா? ஏசாயாவுக்கு. அந்த குத்து இருந்தாதான் வாயை திறந்து, ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் ஆண்டவரே. காயினை பொறுத்த வரைக்கும் சண்டே கிறிஸ்டியன், அவ்வளவுதான். மற்ற 6 நாட்கள் தன் கால் போன போக்கு, தன் மனம் போன போக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட. நல்ல கவனமா கேளுங்க. இந்த காயின் ஆராதனைக்கு வர்றதுக்கோ ஆராதனை பண்றதுக்கோ ஒரு தடை கிடையாது. ஆனா ஆபேல் ஒரு ஆராதனை பண்ண அடுத்த ஆராதனைக்கு இல்லை, அவனுக்கு தான் தடை. ஆமென். கீழ்த்திசையாருடைய போதகத்தால நிறைந்திருக்கிறவர்கள் ஆராதிக்க சாத்தான் தடை பண்ணவே மாட்டான். அவனே வந்து டிராப் பண்ணிட்டு போவான். அதனாலதான் ஏசாயா 1 ஆண்டவர் கேட்பார், என் சமூகத்தை இப்படி மிதிக்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? கேட்கிறார்ல. 1வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள். எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் கேட்கிறார். கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் எனக்கு பிரியம், எனக்கு பிடிக்கவே இல்ல பாங்க வர்ஷிப் அப்படிங்கிறார். அடுத்த வசனம், நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களை யார் கூப்பிட்டா? எப்படியாவது சர்ச்சுக்கு வந்து யாரு கூப்பிட்டா உங்களை அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். காயினை உன்னை யாரு கூப்பிட்டாங்க? எப்படியாவது வந்துருங்க. உங்களுக்கு வருத்தமா, கண்ணீரா, நஷ்டமா, குஷ்டமா, யார் கூப்பிட்டான்னு கேட்கிறார் ஆண்டவர். என் சமூகத்துல என்னை பிரியப்படுத்தவா? நீ காயின் கீழ்த்திசையாரின் உபதேசத்தால நிறைந்திருந்து என் சமூகத்துல வர்றது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார் ஆண்டவர். எனக்கு பிடிக்கல, எனக்கு பார்க்க பிடிக்கல, எனக்கு கேட்க பிடிக்கல. இந்த காயின் வந்து முதற் பலனை கொண்டு வந்து வைக்கிறான், ஃபர்ஸ்டா கொண்டு வந்து வைக்கிறான், பெஸ்டா தான் கொண்டு வந்து வச்சான். அவனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நாம் கூடவே வருகிறவர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். நம்ம ஆபேலை பகைக்கிறோமா? நீதியை பகைக்கிறோமா? பரிசுத்தத்தை வெறுக்கிறோமா? ஐயோ வேண்டாம், பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராதபடிக்கு ஓய பண்ணுங்கள். அதனாலதான் நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் நல்லவர், அவரை போல நல்லவர் வேற ஒருவரும் கிடையாது. அதே வேளையில் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் வேறு ஒருவரும் இல்லை.
அவர் நல்லவர் என்பதை மட்டும் ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம ஆண்டவருடைய ஒரு பகுதியை மட்டும் காட்டிட்டே இருக்கிறோம், இன்னொரு பகுதியை மறைக்கிறோம், அந்த ஜனத்தை நம்ம வஞ்சிக்கிறோம் அர்த்தம். எரேமியா கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 26:2. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற அனைவரோடும் ஆராதிக்க வருகிற அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையும் குறைத்து ஆள 10 வார்த்தையை விழுங்கிறாதேங்கிற. ஏன் எல்லாத்தையும் சொல்றார் தெரியுமா? அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவங்க கேட்டு அவங்க கேட்கிற மனநிலைமை இல்ல, ஆனா எல்லாம் சொல்லும்போது ஒருவேளை அவங்க கேட்டு தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். ஐயோ இப்படி எல்லாம் பேசுனா உங்களுக்கு பிடிக்காது, அது நீ பார்க்காது. ஒருவேளை அவன் திருந்திட்டானா? ஆமென். என் ஆண்டவரை பார்த்தீங்களா? ஒருவர் கெட்டு போகுது அவருக்கு சித்தமே. ஒருவேளை அதனால நீ எதையுமே குறைச்சிடாத. ஆண்டவரே இந்த கூட்டத்தில் போய் நீ மனம் திரும்பலாம் சொன்ன குறைச்சிடாத. நீ குறைச்சிட்டேன்னா என்ன ஆகுது? நீ நல்லவர், அவருனை ஆசீர்வதிப்பார், அவருனை வாழாக்காமல் இதை மட்டுமே நீ சொல்லிட்டு போயிட்டேன்னா அந்த ஆத்துமா நாளைக்கு திருந்தலைன்னா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், கீழ்த்திசையாரின் போதகம் அவங்களை டச் பண்ணிடக்கூடாது. அவங்களை பிளஸ் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பிளஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, ப்ராஸ்பரிட்டி பத்தி மட்டும்தான் நான் கேட்க விரும்புறேன். ப்ராஸ்பரிட்டி பைபிள்ல இருக்கு, சத்தியத்துல ப்ராஸ்பரிட்டி இருக்கு, சத்தியத்துல எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சத்தியத்திலிருந்து ப்ராஸ்பரிட்டியை மட்டும் பிரித்து ப்ராஸ்பரிட்டியை மட்டும் அது மட்டும் தான் செழிப்பை பத்தி நான் மட்டும் தான் கேட்க விரும்புறேனா செழிப்பு உண்டாகாதா? உண்டாகும். இங்கே பாருங்கள், ஏசாயா 2வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று 6 சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும். அவங்க பாருங்க, அவங்க அந்த டாக்டரின் கேட்டு அவங்க எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, இவங்க எவ்வளவு எல்லாம் ரைட்டு தான். நீங்க அப்படி கீழே படிச்சுட்டு வரும்போது தெரியும், அந்த பொன்னினாலும் வெள்ளினாலும் மட்டும் நிறைந்திருக்கவில்லை, விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. சொல்லிவிட்டு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம், சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், அவர்களுக்கு மன்னியாதிருப்பி. மன்னிப்பு உண்டாகணும்னா என் இருதயம் குத்தப்படணும். என் இருதயம் குத்தப்பட்டு நான் உணர்த்தப்பட்டு என் காரியத்தை நான் அவரிடத்துல அறிக்கை இடாமல் எனக்கு மன்னிப்பு உண்டாகாது. ஏசாயா சமூகத்தில் வந்ததும் அவரால் தொடப்படவில்லை. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று எப்பொழுது அவன் வாயை திறந்து சொன்னானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை தொட்டு அந்த நாவை, அந்த வாயை அவருடைய வாயாய் மாற்றி அந்த வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படும்படிக்கு கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காயின் ஆபேலை பகைக்கிறவன், அது மாத்திரமல்ல பிள்ளைகளை உணராதவன். ஆபேலை கொன்னுட்டான், கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்னு. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. பிள்ளைகளை உணராதவன். தாவீது பாத்தீங்களா, சவுலுடைய வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை கட் பண்ணார். கட் பண்ணது அவருக்கு நெஞ்சு என்ன செஞ்சுதான் அடிக்குது. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலே நம்முடைய ஹார்ட் ரொம்ப அடிக்குதுன்னா சத்தியத்துல நிக்கிறோம்னு அர்த்தம். பெரிய தப்பு பண்ணியும் ஒரு உணர்வு இல்லைன்னா கீழ்த்திசையாரின் போதகத்தில் நிறைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்து பாருங்க, தண்டனையை ஏற்றுக்கொள்ளாதவன். ஆண்டவர் வந்து அவனை பனிஷ் பண்ணும்போது ஐயோ இதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உண்மையிலே சத்தியத்தில் நடக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தாவே என்னை தண்டியும். தண்டியும்னா என்ன ஆங்கிலத்தில் இருக்கும்? ஓ லார்ட் கரெக்ட் மீ, என்ன கரெக்ட் பண்ணுங்க.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இதான் வேதம், இதான் சத்தியம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆனா கீழ்த்திசையாரின் உபதேசத்தை அவங்களுக்கு அந்த சோதனை கஷ்டம், ஐயோ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வரும்போது ஆளே காணாது, அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இதுதான் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது. கர்த்தர் எரேமியாவை கொண்டு ஏசாயாவை கொண்டு இன்னும் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 8வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். 5-6 வசனங்கள். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறாங்க. நான் இந்த சரித்திரத்துக்குள் போக விரும்பவில்லை, இந்த வார்த்தையை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இவங்க எதை அசட்டை பண்றாங்க தெரியுமா? இந்த மெதுவா ஓடுகிற சீலோவின் தண்ணீரை அசட்டை பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறது, காத்திருந்து பெற்று, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்றது பிடிக்க மாட்டேங்குது. பைபிள் ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தான் தெரியுமா? வர வர. தாவீது எப்படி பலப்பட்டான் தெரியுமா? வர வர. இதுதான் ஆண்டவருடைய. இது பிடிக்கல எங்களுக்கு. எடுத்த உடனே லாட்டரி அடிச்சது மாதிரி நாளைக்கு இந்த மெதுவா ஓடுற, நீ கத்தருக்கு பொறுமையோடு காத்திரு. இது வேற போன வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் அதே தானா? இது பிடிக்க மாட்டேங்குது. இது அசட்டை பண்ணி எடுத்த உடனே ஒரே நாள்ல ஆரோனுடைய கோல் தளிர்த்தது உண்மைதான். ஆனால் அந்த கோல் 40 வருடம் வெயிட்டிங்ல இருந்துச்சு. ஒரே நாள்ல சிறையில் இருந்து யோசேப்பு வெளியே வந்தது உண்மைதான். ஆனால் யோசேப்பு 13 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல இருந்தார். இந்த மெதுவா ஓடுற சீலோவின் தண்ணீரை கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்ச நேரம் எல்லாம் முடியாது. மோசே காட்டுல பாருங்க, 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் இருக்கிறாரு, யாரும் தேடி வரல. இப்ப மோசே மூலமா 4-5 அற்புதங்களை பார்த்ததும் மோசே சில நாட்கள் நேர மலைக்கு மேல ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா மோசே நீ மாத்திரை வாங்குறார். மோசே வந்தாச்சு, மேகம் மூடியாச்சு. 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, ஒரு 40 நாள் மேக்சிமம். மோசே இல்ல, அவங்களால வெயிட் பண்ண முடியல. மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, வெயிட் பண்ண முடியும். இதுவரை மோசே இருந்தார், ஜனங்க விசுவாசித்தாங்க. இப்ப மோசே இல்ல. ஆண்டவர் விசுவாசத்தின் அடுத்த நிலைக்கு கொண்டு போறார். விசுவாசத்தின் அடுத்த நிலை என்ன தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறது அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன். இதான் ஃபெய்த்தினுடைய நெக்ஸ்ட் லெவல். அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போனா இவங்களால முடியல. மோசே இல்ல, ரூட்டை மாத்து கொண்டு வா. நாங்களெல்லாம் காத்திருக்க முடியாது, எகிப்தின் தெய்வத்தை கொண்டு வா. ஆமென். எங்களால வெயிட் பண்ண முடியாது. மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீரை அசட்டை படுகிறாயோ, அது உனக்காக தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஜனங்களுக்கு ஏன் மன்னா மேல வெறுப்பு வந்துட்டு தெரியுமா? காலையில் எழும்புனது ஒவ்வொன்னா பொறுக்கணும், வெறுப்பு வந்துட்டு, பொறுமை இல்லை. அவங்களுக்கு ஏன் காடை மேல பிரியம் வந்துச்சு தெரியுமா? காடை மொத்தமா அடிச்சு கொண்டு இருக்கும். மண்ணா அப்படி கிடையாது, ஒவ்வொன்றாய். இது வேண்டாம். அதனாலதான் ஜனங்க காலையிலையும் காடைக்காக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலையும் காடைக்காக அழ ஆரம்பிச்சதும் ஃப்ரெண்ட்ல காடை, பின்னாடி பாட கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். ஆமென். சிலருக்கு பெட் காஃபி கூட சிக்கன் ஃப்ரை தான் வேணும். உனக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா அதுன்னு பிரச்சனை இல்லை. ஒரு காற்று அடிக்கும், விழும், அப்படியே எடுத்து சுட்டோ சுடாமலோ அவங்க வாயோட தின்னு மூக்கோட வந்துச்சான். எல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதுவும் பற்களுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் திருப்பி எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்களாம். மண்ணானா அப்படி கிடையாதுப்பா. நீ காலையில எழும்பி ஒவ்வொன்றா எடுத்து அதை வீட்டில் கொண்டு அதை அரைத்தாவது. அதெல்லாம் நாங்கள் எடுத்ததுமே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராமே. இல்லை உட்காந்து நீ சீலோவாவின் மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணுற. ஆமே. ஏன்னா அதுல தான் உனக்கு பார்வை இருக்கு.
சீலோவாவின் குளத்துல போய் ஒருத்தனை போய் கழுவுன்னு சொன்னார் பாருங்க. அதுல பார்வை இருக்கிறது, உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறது. ஆமா, யாரும் காணாததை உன் கண்கள் காண்பிக்க. ஐயோ, நான் இன்னும் எத்தனை காலம் காத்திருப்பேன். வேற வேற ரூட்டு மாத்தி ஆகார்ட்ட ஆபிரகாம் போனார். ஆமென். ரூட் சீலோவாவின் மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணி ஆண்டவர் பார்த்தார். இசைய மேல கையை வைச்சார். ஆமென். 8:11 ஏசாயா 8:11. என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளக்கினார். ரொம்ப பிடிச்ச வசனத்துல ஒண்ணு. ஆண்டவர் ஒருத்தங்கள்ட்ட புத்தி சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கையை மேல வச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்படி வச்சுட்டு போயிடாதடா ஆண்டவர். அவங்க எல்லாம் உடனே எல்லாம் நடக்குது. போயிடாத, நான் அப்படியே இருக்கிறேன் ஆண்டவர், எனக்கு மெதுவா தான் கிடைக்குதுப்பா. ஒவ்வொன்றும் எனக்கு எப்படி கிடைக்குது? மெதுவா கிடைக்குது, மெதுவா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எனக்கு மெதுவா தான் கிடைக்குது ஆண்டவரே. அவங்களுக்கு குயிக்கா கிடைக்குது ஆண்டவரே. படிச்சு முடிச்சு காலேஜ்ல இருந்து வெளியே வந்தோடனே தூக்கிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே கேம்பஸ் இன்டர்வியூ. எனக்கு மெதுவா தான் கிடைக்குது ஆண்டவரே. போயிடாதடா, வெயிட் பண்ணு ஆண்டவரே. அவங்க உடனே அவங்களுக்கு கிடைக்குது. எனக்கு ஆண்டவரே நிறைய காரியம் தடப்பட்டு தான் கிடைக்குது ஆண்டவரே. போயிடாதடா, இரு, உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீ வனாந்திரத்தில் இருக்கும் போதே நான் உன்னை திராட்சை கொலையா தான் பார்த்தேன். ஆமென். ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் உடனே போயிடாத, மெதுவாதான். ஆமென், மெதுவாதான். ஆமென். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. இந்த ஜனங்க இந்த ட்ராக்லயே போயிட்டு இருக்கிறாங்க. எனவேதான் சங்கீதம் 73 சொல்லப்பட்டிருக்கிறது 10. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாய் திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். ஆண்டவர் எல்லாரும் ட்ராக்க மாத்துறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நான் விருதாவாய் தண்டிக்கப்படுறேன், காலைதோறும் நான் தண்டிக்கப்படுறேன், நாள்தோறும் வாதிக்கப்படுறேன், நான் விருதாவாய் என் கைகளை சுத்தப்படுத்தி இப்படி நான் இருக்கிறேனே ஆண்டவரே. அப்படி சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, கையை வச்சு போயிடாத. ஆமென். யூதாஸ் ட்ராக்க மாத்தினதும் ஒரே சிட்டிங்ல 30 வெள்ளிக்காசு கிடைக்குது. ட்ராக்க மாத்தினதும் 30 வெள்ளிக்காசு உடனே அப்படி கொடுக்குறான். ஆமென். ட்ராக்க மாத்தின சில காரியங்கள் உடனே கிடைக்கும். ஆனா நீ எதை இழந்துட்ட தெரியுமா? ஜீவனை இழந்துட்ட. யாரு ஜீவன்? நானே ஜீவன் என்றார். லைஃப் இழந்துட்ட. ஆமென். ஆண்டவரே, ஆமென். என்ன அடிக்கணும்னாலும் அடிச்சிருங்க. ஆனா எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லை. உனக்கு ஒவ்வொன்னா மெதுவா தான் நடக்குது, பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த சீலோவாவின் தண்ணீர் மெதுவா இருந்தாலும் இதை நான் பருகும் போது என் கண்கள் நல்ல கரங்களை தட்டி, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம் சொல்லுவாங்க. இங்க வந்து பாரு. வந்த உடனே 30 வெள்ளி காசு அப்படியே தூக்கி தருவாங்க. அவங்க தூக்கி தந்ததுதான் அடுத்த நாள் அப்படியே தூக்கி எறிகிறான். கர்த்தர் நம் கையில தருகிற நன்மை எறிவதற்காக அல்ல, அதை அனுபவிப்பதற்காக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஜனங்களுடைய இந்த நிலையை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். நேரம் போகிறது. ஆமென். இப்பதான் எசேயா ஒரு காட்சியை காண்கிறார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரை காண்கிறார். சேராபீன்கள் பாடுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. இவன் சொல்லுகிறான், ஐயோ ஒரு அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் மட்டுமல்ல என் ஜனங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவரால் தொடப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறான்.
இப்பொழுது எப்பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான் அப்பொழுது அவன் சிங்காசனத்துக்கு சமீபமாய் சேருகிறான். அதுவரை சேராபீன்களின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமா என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஏசாயா 6:8 அந்த சத்தத்தை கேட்டதும் ஏசாயா சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னதும் கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? அதனுடைய 9-10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கேன். நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், அவன் கண்ணை கட்டு, அவன் கண்ணை மூடு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே? ஹாஸ்பிட்டலுக்கு ஐ ஆபரேஷனுக்கு போவாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல கண்ணை கட்டுவாங்க. அதுவும் கேட்ராக்ட்ல முடிஞ்ச ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க பாருங்க. சிலர் அந்த கிளாஸை காட்டுறதுக்குன்னே வெளியே வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தங்க கண்ணில் கட்டு போட்டுட்டு வராங்கன்னா பாக்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்ணு போச்சுன்னு இல்லை, கர்த்தர் அவிழ்க்கிறதும் ஆசீர்வாதம், கர்த்தர் கட்டுறதும் ஆசீர்வாதம். கண்ணை கட்டு, ஆபரேஷன் பண்ண போறார், நீ கண்ணை கட்டு அப்படிங்கிறார். நான் கண்ணை கட்டுனா யாரு கண்ணை திறப்பாங்க? ஆண்டவரே, அவர் வருவார், அவர் வருவார், அவர் ரட்சிக்க வருவார். அப்பொழுது குருடனுடைய கண்கள் சிறவுண்டு போகும். நல்ல கரங்களை சாட்டி 6வது அதிகாரத்தில் கண்ணை கட்ட வைக்கிறார். ஏன்னா அவன் தப்பா பார்த்துட்டு இருக்கிறான். அவன் தப்பா பார்த்துட்டு இருக்கிறவனை சரியா பார்க்க வைக்கணும். 7வது அதிகாரத்தில் அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களை தெளிவிக்கிறவராய், செவிகளை திறக்கிறவராய். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த வேதத்தை அவர் மகத்துவப்படுத்தி அதை முக்கியப்படுத்தும் அடையாளமாக அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. இப்ப வேத முத்திரையிடப்பட்டிருக்கிறது யாருக்குள்ள? சீஷருக்குள்ள. அப்ப யாருக்கு பைபிள் ஓபன் ஆகும், வேதம் ஓபன் ஆகுது அப்படின்னா, யாருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது அப்படின்னா, யாருடைய செவிகள் திறக்கப்பட போகிறது அப்படின்னா, சீஷர்கள். சீஷர்கள். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை யாராக்கணுமா? சீஷராக்கு. மூன்று வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணினார். ஆனால் மற்றவர்கள் பார்க்காததை சீஷர்கள் பார்த்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்று பின்பு அறியான் என்றார். பின்பு திரும்பி 23வது வசனம், தனித்து அவர்களை நோக்கி, தனித்து இந்த வேர்டை கவனிக்கணும். சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும்
விரும்பியும் காணாமலும் ஏன் காணாமலும் கேளாமலும் போனாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல யார் வரல தெரியுமா? கண்களை திறக்கிறவர் வரல. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா உங்க கூட யார் இருக்கிறா தெரியுமா? உங்கள் கண்களை திறக்கிறவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை வேத பாரகர்கள் இருந்தார்கள். வேத பாரகர்கள் அப்படின்னா சாதாரணமானவங்க கிடையாது. ஆமென். பைபிள அவ்வளவு தரவா படிச்சிருப்பாங்க. தோரா ஆதி ஆகமங்கள் இருக்குல்ல, அது அவ்வளவு அவங்களுக்கு காணாம தெரியும். அவ்வளவு காணாமலே தெரியும். சங்கீதங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தெரியும். ஆனா அவங்களுக்கு கண்ணு திறக்கப்படல. ஏன் திறக்கப்படல தெரியுமா? அவர்கள் யாராக விரும்பல தெரியுமா? சீஷராக விரும்பல. ஆமே. சீஷன்னா யார் தெரியுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன், தன்னை தாழ்த்தி இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவன், ஜீசஸை ஃபாலோ பண்றவன், அவர் வைத்தாட்டி அவன் தான் சீஷன். எங்களுக்கு பைபிள்லாம் தெரியும், ஆனா ஜீசஸை ஃபாலோ பண்ண மாட்டோம்னா எங்க கண்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சீஷர்கள் கண்டது மற்றவர்கள் கண்டதல்ல. அந்திரேயா பேதுருவினிடத்திலே போய் சொல்லுகிறார், மேசியாவை கண்டோம். ஓ ஜீசஸ். ஃபர்ஸ்ட் மீட்ல யோவான் ஸ்நானருக்கு சீஷனா இருந்தவன் அந்திரேயா. அந்த அந்திரேயா யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதும் அந்திரேயா யோவானை விட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். இயேசு திரும்பி கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள் என்று அவர் முன்னாக போக அவரை பின்பற்றுகிறார். அவ்வளவுதான். இயேசு பிறந்த வீட்டில் இயேசுக்கு பிற்பாடு யோசேப் மரியாளுக்கு பிறந்த சகோதரர்களுக்கு தெரியவில்லை இன்னும் இவர் யார் என்று. ஆனா ஒரே நாள்ல சீஷனானவனுக்கு தெரியுது, இவர் மேசியா. அடுத்து கர்த்தர் பிலிப்புவை அழைக்கிறார். பிலிப்புவை பார்த்து ஃபாலோ மீ அப்படிங்கிறார். பிலிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றுகிறான். அந்த பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை. பைபிளை பார்த்தேன். ஆமென். ஹல்லேலூயா. வேத பாரகர்கள் பார்க்கல இன்னும். பைபிள் டீச் பண்ற வேத பாரகர்களுக்கு தெரியல, பிலிப்புவுக்கு தெரியுது. ஏன்? அவன் சீஷனானா. ஹல்லேலூயா. எவ்வளவும் படிப்பறிவு இல்லாத பேதுரு. ஆண்டவர் கேட்டார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் அவர்களுக்கு இருந்த அறிவுல சொல்றாங்க. சிலர் உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்கிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் எரேமியாவோ அல்ல, எலியாவோ அல்ல, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளே என்னுடைய ஆகமத்தை முத்திரையிடு, வேதத்தை முத்திரையிடு. எனவேதான் ஆண்டவரே, எத்தனையோ ஞானிகளுக்கு கர்த்தர் சொல்லுவார் அல்லவா, எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ பேருக்கு தெரியாத வெளிப்படுத்தாதவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ ஸ்காலர்ஸுக்கு பார்க்க முடியாத பல காரியத்தை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காண்பித்து தருகிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபரேஷனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி கர்த்தரால் ஆபரேஷன் பண்ணி கண்கள் தெளிவான ஒரு ஆள் உண்டு பைபிள்ல. குயிக்கா சொல்லுங்க. பவுல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பார்வை போச்சு. அதான் சிம்பிள். மொத்த பைபிள ஒருத்தர் லைஃபை வச்சு ஆண்டவர் முடிக்கிறார். தமஸ்குக்கு போற வழியில முதல் அடி எங்க தெரியுமா? கண்ணில் குத்திட்டார். அப்படி. ஹல்லேலூயா. நம்ம இன்று சில பார்க்குறோம், அதனால நாங்கள் கண்ணாடி போட்டு வந்துட்டோம். பவுலே இப்படி ஒரு குத்து. ஆண்டவரே ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, இனிதான் உனக்கு தெரியும். நீ இவ்வளவு நாள் பைபிள் படிச்சல, ஏதாவது கேட்டியா? கேட்கல. இப்ப கண்ணில் குத்துறது என்ன கேட்கிற? ஆண்டவரே நீர் யார்? ஹல்லேலூயா. அவர் யாருங்கிற தேடல் எனக்குள்ள இல்லைன்னா
எனக்கு ஒரு ஆபரேஷன் தேவை இருக்கு. அவன் யாரை தேடிட்டு இருக்கிறான் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களை தேடிட்டு இருக்கிறான், அட்டாக் பண்றதுக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, வா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் யார்? இப்போ நான் சொல்றேன். அனனியாவை அனுப்புறார். நீ பரிசுத்தாவியை பெறவும் பார்வை அடையும். கையை வச்சதும் அந்த ஆபரேஷன் முடிச்சு கட்டா விழுக்கிறது போல அவன் கண்களில் இருக்கிற செதெல்லாம் விழுந்துச்சு. கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். கடைசியில 1 கொரிந்தியர் 15:8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்போ நான் யாரை பார்க்கிறேன் தெரியுமா? கிறிஸ்துவ பார்க்கிறேன், கிறிஸ்துவ பார்க்கிறேன். நான் இதுவரை படிச்ச பைபிள்ல இப்போ எனக்கு யார் மட்டும்தான் தெரியுறா தெரியுமா? கிறிஸ்து மட்டும்தான். அந்த கண்கள் தெளிவானதும் பவுலுடைய போக்கஸ் மாறுது. அதுவரை காணப்படுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார். ஆமென். எது காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், எது காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், அதை நோக்கி இருந்தவன் சொல்லுகிறான். எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் வந்த போதும் அவன் சொல்லுகிறான், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அவனுடைய பார்வை மாறினது சொல்றான். அவன் ரோம குடியுரிமை அவன்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் சொல்றான், இல்ல இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவன்ல இருக்கு. ஓ, பார்வை மாறட்டும், கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். இதேதான் ஏசாயா இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 29வது அதிகாரம், 29வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 17, 18, 19, 20 வசனங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளி எனப்படும். அடுத்த வார்த்தை, அக்காலத்திலே புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். அந்தகாரத்துக்கு நீங்களாகி. இது மட்டும் நடந்துட்டுன்னு வைங்களேன், கண்ணு மட்டும் தெளிஞ்சிட்டுன்னு வைங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வார்த்தை, கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கோடி உன் கண்ணு மட்டும் திறந்துட்டுனா சத்துருவும் எல்லா பக்கமே இருக்க மாட்டான். கோடி அவன் அற்று போவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 22வது வசனம். ஒரு வார்த்தைக்கு நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்மித்தமாய் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு உன் கண்ணு மட்டும் திறந்துட்டுனா, இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. அவன் தன் கரங்களின் செயல்களாகிய, நான் வாசிக்கிறேன், தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை என்னப்படுத்துவார்கள். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் மத்தியிலே இராதபடிக்கு ஓய பண்ணுங்க. கண்ணு தெரிஞ்சிட்டா என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோவின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். கண்ணு திறந்துட்டுனா இந்த பைபிளை நம்ம நெஞ்சோடு சேர்த்து இதை விட்டு விலகவே மாட்டோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாம் மாறும். என் கண்கள் திறக்கப்படும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி. நேரம் போய்விட்டது. ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும். நான் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்தவனாய் அல்ல, பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தால் நிறைந்தவனா. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். நான் பைபிள் திரும்பும் போதெல்லாம் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, உம்மால் நான் நெகிழப்பட்டவனாயிடக்கூடாதுப்பா, உம்மால் நான் நெகிழப்பட்டவனாயிடக்கூடாது. தாவீது ஜெபிக்கிறான், உமது கைகளின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் வரும். இந்த சத்தியத்தில் நிற்க கிருபை தார். சபையின் கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும்.
வசனம் ஆண்டவரே உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் உருவாக்குவீராக. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அப்படியே மாற்றுகிறார். பரிசுத்த பிதாவை நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. எங்க கண்களை நீங்க திறக்கணும். இன்னும் எங்கள் கண்கள் ஏதாவது செதில்கள் ஒட்டி இருக்குமானால் அது கீழே விழும்படிக்கு ஆவியானவரே எங்களை ஆட்கொள்வீராக. கண்களை தெளிவிக்கிற உங்களுடைய வசனத்துக்காய் நன்றி. நாங்க உங்களை பார்க்கணும், உங்களை கேட்கணும், உங்களை கேட்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் கேட்க எங்கள் செவிகளை திறந்தரணும். அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவைகளை நோக்கி இருக்க எங்கள் கண்களை திறந்தரணும். கர்த்தரே வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. இந்த மாத இறுதி வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.